இதுல என்ன டவுட்? நீதான் பெஸ்ட் ஹஸ்பண்ட். அப்புறம் என்ன, நாம தான் பெஸ்ட் கப்பல். சீக்கிரட்ட மறைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல அந்த ஜட்ஜு. நான் எதுவும் உங்ககிட்ட மறைச்சதே இல்லையே. ஆனா நீ எதையுமே என்கிட்ட மறைச்சது இல்லையே. எப்படி சொன்னாங்க பாத்தீங்க, மறைக்காம எவ்வளவு ஓப்பன் புக்கா இருக்கும். என் லைஃப்ல நீ கிடைச்சதுக்கு அப்புறமா தான் என் லைஃபே நல்லா இருக்கு. எனக்கு கிடைச்ச வரம் எல்லாமே உன்னாலதான். அந்த கான்டெஸ்டுக்கு போயிருக்கவே வேண்டாம். முத்து அண்ணி எவ்வளவு சிங்க்ல இருந்தாங்க பார்த்தல, அதனாலதான் அவங்க வின் பண்ணாங்க. நம்ம கலந்துக்காமலே இருந்திருக்கலாம். இப்ப பிரச்சனை அது இல்ல. பார்ட்னர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம நீயா ஒரு ஆன்சர். அப்படி சொல்லல, அங்க இருந்ததுல நம்ம பெஸ்ட் கப்பிள்ஸ் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கிளியரா டிஸ்கஸ் பண்ணி இருந்திருக்கணும். யோசிக்காம அங்கேயும் கோவப்பட்டேன். அதனாலதான் நம்மளால வின் பண்ண முடியல. சோ அப்ப என்னாலதான் வின் பண்ண முடியலன்னு சொல்ற, அப்படிதானே? வாட் எவர். உனக்கு நான் என்னமோ பேபிஸ் பெத்து கொடுக்கற மெஷின் மாதிரி தெரியுதா? ஒரு தடவைக்கே நான் முடியலன்னு சொல்றேன். அதுக்கும் குதர்க்கமாவே கேள்வி கேக்குறேன். ஏய், உனக்கு தான் நான் சொல்றது எதுவுமே ஒரு விஷயமாவே தெரிய மாட்டேங்குது. இவ ஒரு பொண்ணு தானே, இவ வேலை குழந்தை பெத்துக்கிறது தான். அதுக்கு தானே கழுத்துல ஒரு கயிறை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கோம். தெரியாம 3ன்னு சொல்லிட்டேன், தப்புதான். குழந்தையே வேண்டாம், போதுமா? அது எப்படி நீ சொல்லுவ? எனக்கு குழந்தை வேணும். என்ன? ஏங்க, மாமினா, அப்படி மெய் மறந்து என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? வழக்கம் போல கண்ணதாசன் பாட்டை தான் கேட்டுட்டு இருந்தேன். எப்படிப்பட்ட கவிஞர்ல என்னமா பாட்டு எழுதிருக்காரு. இந்த பாட்டு வரைய கேள, கைய கூட. எங்களுக்கும் காலம் வரும், வாழ்வு வந்தா தான் மட்டும்தான் வாழணும்னு நினைக்காம தன்னை சுத்தி இருக்கவங்களையும் வாழ வைக்கணும்னு எழுதுறத சொல்லலங்க. வாழ்வு வந்தா கூட இருக்கிறவங்களையும் வாழ வைக்கணும்னு உங்களுக்கு தோணும்னு சொன்னேன். ஓ, நீ அப்படி வர. நீயும் தான் மத்தவங்களுக்காக நிறைய பண்ற. அப்ப கண்ணதாசன் நமக்காக தான் இந்த